ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் 6th ஸ்டாண்டர்டில். ஓகேவா? இந்த லெசனோட பேர் என்னென்னா யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான். யூனிவர்ஸும் சோலார் சிஸ்டத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துருவோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இது நமக்கு ஈஸியாக இந்த லெசனே முடிஞ்சு. இந்த இமேஜை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இதே முடிஞ்சு. ஓகேவா? இப்போ வந்து யாரோ ஒருத்தங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இல்லை ஆக்சுவலி ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் பேசிக்கிறாங்க, அந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் என் வீட்டில் இருக்கேன். உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இது வந்து ராஜா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ராஜா ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேவா? கோயம்புத்தூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? எந்த ஸ்டேட்டில் இருக்குது கோயம்புத்தூர் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு. தமிழ்நாடு எங்கே இருக்குது? இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்தியா எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் எர்த்துக்குள்ளே இருக்குது. எர்த்து எங்கே இருக்குன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சோலார் சிஸ்டம், நம்ம சோலார் சிஸ்டத்தில் எத்தனை பிளானட் இருக்கு? 8. யோசிச்சு சொல்றீங்க 8. ப்ளூட்டோ கிடையாது. ப்ளூட்டோ வந்து டார்க் பிளானட்னு சொல்லிட்டாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, நம்ம சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா நம்ம கேலக்சியில் இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன கேலக்சியில் இருக்கோம்? மில்கி வே கேலக்சியில் இருக்கோம். ஓகேவா? நம்ம கேலக்சி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம யூனிவர்ஸில் இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டம் இந்த 8 பிளானட் தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி நிறையா கேலக்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யூனிவர்ஸ், கேலக்சி, சோலார் சிஸ்டம், எர்த்து. இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வர்றதுலாம் ஈஸியாகிடும். ஓகேவா? இது நீங்கள் முன்னாடியே படிச்சிடலாம். 6th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். ஓகேவா? முன்னாடியே படிச்சிடலாம். ஆனால் கேலக்ஸினா என்ன, யூனிவர்ஸ் தான் என்ன லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? 8 பிளானட் சேர்ந்தது வந்து சரி, 8 பிளானட் இருக்கிறது சோலார் சிஸ்டம், அந்த சன்னு எல்லாமே இருக்கிறது கேலக்ஸி, நிறையா கேலக்ஸி சேர்ந்தது யூனிவர்ஸ். ஓகேவா? இதில் தான் டவுட் இருக்கா உங்களுக்கு? யூனிவர்ஸ்னா என்ன, கேலக்ஸினா என்ன, சோலார் சிஸ்டம்னா என்ன, எர்த்துனா என்ன, எதுவும் டவுட் இல்லைல்ல? இல்லைண்ணா. ஓகேவா? அதைத்தான் வந்து இந்த டீச்சரும் இந்த ஸ்டூடெண்ட்டும் பேசிக்கிறாங்க. ஓகேவா? நம்ம மெயினாக பார்க்கறது வந்து இதுலேருந்து தான் படிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல, அந்த ஸ்டோரிஸ் தான். நம்ம டிஎன்பிசி ரிலேட்டடாக வந்து தான் படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த உலகம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் வந்து நிறையா இது சொல்லியிருக்காங்க. உலகம் வந்து அப்படி உருவாச்சு. ஏன்னா இது வரைக்குமே யாருமே உலகம் எப்படி உருவாச்சுன்னு கண்டே பிடிக்க முடியல. அதுதான் இது. பட் ஆனால் நிறையா சயின்டிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது என்னென்னா பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரினா என்ன நம்ம பின்னாடி படிப்போம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக என்னென்னா நிறையா ஸ்டார்ஸும் நிறையா செலஸ்டியல் பாடிஸும் ஒட்டுக்கா வந்து பிணைஞ்சு ஒன்றா சேர்ந்தது தான் மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4-5 இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 கற்கள் வந்து மோதி அதுலேருந்து வந்து நெருப்பு வந்து கடைசியில் அந்த நெருப்பு அணைஞ்சு அது வந்து டஸ்ட்டாக மாறி அதுக்கப்புறம் தண்ணி உருவாகி பாக்டீரியா உருவாகி ஃபங்கஸ் உருவாகி அதுக்கப்புறம் தான் கடல்லனா ஃபஸ்ட்டு எல்லா ஆர்கானிசமும் உருவாகி கடல்லேருந்து அது வெளியே வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. கடல்லேருந்து வந்து அதுக்கப்புறம் குரங்குலேருந்து மனுஷன் வந்து அந்த மாதிரி நிறையா ஸ்டோரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இதை ஜெனரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிக் பேங் தியரியில் தான் வந்து இந்த உலகம் உருவாச்சு நிறையா சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் நம்புகிறாங்க. அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன, பிக் பேங் தியரினா என்ன, நிறையா செலஸ்டியல் பாடி, நிறையா ஸ்டார்ஸு. ஓகே, வானத்தில் சுற்றிட்டு இருக்க நிறையா பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. வானத்தில் சுற்றிட்டு இருக்க நிறையா பார்ட்டிகல்ஸ், நிறையா பொருட்கள், நிறையா கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்ந்து பிணைஞ்சு அது வெடிக்குது. அதுதான் வந்து மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன். வெடிக்கும் போது இந்த உலகம் உருவாச்சு, நிறையா பிளானட்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் என்னது, பிக் பேங் தியரி. ஓகேவா? இந்த யூனிவர்ஸை பற்றி படிப்போம்ல, the study of universe is called cosmology. The study of universe is called cosmology. ஓகேவா? The universe it also referred as cosmo. ஓகேவா? இந்த வார்த்தையை வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்கலாம். யூனிவர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, காஸ்மோன்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது என்னது, காஸ்மோலஜி. ஓகேவா? அடுத்தது, the stars that you have seen are so far appears to be small.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்றுமே கிடையாது, சிம்பிளான விஷயம் தான். நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்குறோம், ஸ்டார்ஸ் எல்லாம் எர்த்லேருந்து பார்க்குறோமா, ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தெரியுதா? ஆனால் உண்மையாலுமே பார்க்கும்போது ஸ்டார்ஸ் எதுவுமே சின்னது கிடையாது, எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. நம்ம ரொம்ப தொலைதூரத்துலேருந்து பார்க்கறதுனால ஸ்டார் வந்து சின்னதாக தெரியுது. நம்ம கண்ணுக்கு மூணே சின்னதாக தெரியும், நம்ம கண்ணுக்கு சன்னே சின்னதாக தெரியும். ஆனால் உண்மையாலுமே பார்க்கும்போது வந்து எர்த்தை விடவே சூரியன் ரொம்ப பெருசு இல்லையா? இது சும்மா குழந்தைங்களுக்காக கொடுத்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேவா? ஆனால் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது வந்து நிறையா இந்த உலகத்தில் இருக்கிற நிறையா சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு தியரி என்னன்னு கேட்டால், என்ன தியரி? பிக் பேங் தியரி. யூனிவர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? காஸ்மோ. யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது என்ன படிப்பு? காஸ்மோலஜி. ஓகேங்களா? இந்த காஸ்மோங்கிற வார்த்தை கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு, ஓகேவா? இந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு, ஓகேவா? இது கூட நீங்கள் படிக்க வேணாம், இதே உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இந்த 4 தான் மெயினான இம்பார்ட்டண்ட் 1 மார்க் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க், ஓகேவா? நம்ம எல்லாமே டிஎன்பிசி ரிலேட்டடாக தான் படிப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு, த அக்செப்டட் தியரி இஸ் பிக் பேங். த யூனிவர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காஸ்மோ. த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கால்ட் காஸ்மோலஜி. இட் இஸ் அ வேர்ட் விச் கேம் ஃப்ரம் கிரீக், ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? நடத்த முறை படிச்சிடணும், ஓகேவா? ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றாங்க. யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. நிறைய ஆஸ்ட்ரோனமர் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க, பிக் பேங் தியரி, பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனாலலாம் வந்து இந்த உலகம் உருவாச்சு அப்படின்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் உருவாச்சுன்றாங்க? 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. எத்தனை இயர்ஸ்க்கு முன்னாடி? 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, ஓகேவா? யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இருக்காமா. நம்ம ஒரு கேலக்ஸியில் இருக்கோம், நம்ம கேலக்ஸி பேர் என்னது? மில்கி வே கேலக்ஸி. நம்ம கேலக்ஸி மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இருக்காமா, நிறைய ஸ்டார்ஸ் இருக்காமா, பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸு, காமெட்ஸு, ஆஸ்ட்ராய்ட்ஸு, மீட்டியராய்ட்ஸு அப்படின்னா என்னென்னு படிப்போம். சேட்டலைட்னா இந்தியா எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட் என்னது? மூன். எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட் மூன், ஓகேவா? காமெட்ஸ்னா என்ன, ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா என்ன, மீட்டியராய்ட்ஸ்னா என்னன்னு கீழே படிப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு அதை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயினான பாயிண்ட் என்ன, நிறைய சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணது பிக் பேங் தியரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, 15 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாகியிருக்கலாம் இந்த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நிறையா கேலக்ஸி இருக்குது, நிறையா ஸ்டார்ஸ் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, காமெட்ஸ் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியரைட்ஸ், நேச்சுரல். அப்போனா 1 2 3 4 5 6 7 எத்தனை கண்டென்ட் இருக்கு? 7 கண்டென்ட் இருக்கு, ஓகேவா? கேலக்ஸி, ஸ்டார், பிளானட், காமெட்ஸ், ஆஸ்டராய்ட்ஸ், மீட்டியரைட்ஸ், நேச்சுரல், சேட்டலைட்ஸ், ஓகேவா? கேலக்ஸின்னு என்ன தெரியும், ஸ்டார் என்ன தெரியும், பிளானட் என்ன தெரியும், காமெட்ஸ், ஆஸ்டராய்ட்ஸ், மீட்டியரைட்ஸ் நான் சொல்கிறேன். சேட்டிலைட்னா ஒன்றும் கிடையாது, எர்த்தை சுற்றி இருக்கிறது மூணுங்கிறது ஒரு சேட்டலைட். அந்த மாதிரி ஒரு பிளானட்டை சுற்றி இன்னொரு கிரகம் இருக்கும்போது அது பேர் சேட்டலைட், ஓகேவா? இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிற பேர் என்னது? செலஸ்டியல் பாடி. இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது என்னது? கலெக்டிவாக சொல்கிறது என்னது? செலஸ்டியல் பாடி, ஓகேவா? இதெல்லாம் செலஸ்டியல் பாடி. அந்த எம்டி ஸ்பேஸையும் சொல்கிறது பேர் தான் யூனிவர்ஸ், ஓகேவா? அதே மாதிரி இது ரெண்டுமே எல்லா ஸ்டாரும் எல்லா பிளானட்ஸும் தள்ளி இருக்கு இல்லையா, தே ஆர் லொக்கேட்டட் ஃபார் அவே. எல்லா கேலக்ஸி தள்ளி இருக்குல்ல, நமக்கே இது வரைக்கும் 8 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், மற்றதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இருக்குன்னு சொல்லி வான்வெளியிலேருந்து வந்த பொருளை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கோம், ஓகேவா? சிம்பிளான விஷயம், ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா, நம்ம எர்த்துக்கும் சன்னுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எர்த்துக்கும் மெர்க்யூரிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எர்த்துக்கும் வீனஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எர்த்துக்கும் ப்ளூட்டோக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா லைட் இயர் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? லைட் இயர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செலஸ்டியல் பாடி இஸ் மெஷர்ட் இன் லைட் இயர், ஓகேவா?
இது புரிஞ்சு இல்லையா? ஒரு செலஸ்டியல் பாடிக்கும் இன்னொரு செலஸ்டியல் பாடிக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க? லைட் இயர் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் சொல்லுவாங்க. இவ்வளோ லைட் இயர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணால் இங்கே போவோன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லைனா டவுட் இருக்கா? இல்லைண்ணா. சரியா? இல்லை கான்செப்டே நான் 5 எம்சிக்யூவாராக பார்க்கணும். எக்ஸாமில் எம்சிக்யூ தான் எக்ஸாம் எழுத போகிறோம். அக்செப்டட் தியரி என்னது? பிக் பேங் தியரி. அவங்க என்ன சொல்கிறாங்க? 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் அந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்குன்னா, கேலக்ஸி இருக்காமா, ஸ்டார் இருக்காமா, பிளானட் இருக்காமா, காமெட்ஸு, ஆஸ்டராய்ட்ஸு, மீட்டியரைட்ஸு, நேச்சுரல் சேட்டலைட், இதெல்லாம் கலந்து இருக்க ஒரு பேர் என்ன? செலஸ்டியல் பாடி. ஒரு செலஸ்டியல் பாடிக்கு இன்னொரு செலஸ்டியல் பாடிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, அந்த டிஸ்டன்ஸோட பேர் என்னது? லைட் இயர். லைட் இயர் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இவ்வளோ லைட் இயருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. கீர்த்தனா உங்களுக்கு ஓகேவா? அப்புறம் உங்க சௌந்தர்யா இருக்கீங்களா? முதல்ல இருக்கும்பா சார். இந்த சவுண்டே வர மாட்டேங்குது. இருக்கும் சார். புரியுதா? புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. யாருக்கா தூக்கம் இல்லை யாருக்கும்? புவனா தூக்கம் வந்துருச்சா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் பார்த்தோமா? யூனிவர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இப்போ கேலக்ஸி பார்த்துருவோம். ஓகேவா? யூனிவர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் கேலக்ஸி பார்த்துருவோம். கேலக்ஸி இஸ் a huge cluster of stars. ஓகேவா? ஸ்டார்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. எதுக்கெல்லாம் வந்து வெளிச்சம் இருக்கோ அது எல்லாமே ஸ்டார்ஸ். எது எல்லாம் வந்து வெளிச்சத்தை அக்செப்ட் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுமோ, ரிஃப்ளெக்ட்னா ஸ்கேட்டர் பண்ணுமோ, நீங்கள் ஸ்கேட்டருங்கிற வார்த்தையை படிச்சிருப்பீங்க இல்லையா? எதெல்லாம் வெளிச்சம் சூரியன் கிட்ட இருந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு பாடி கிட்ட இருந்தோ ஒரு ஒளியை உள்வாங்கிட்டு அந்த ஒளியை வந்து எப்படி சொல்கிறது, ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது தமிழில் சொல்ல தெரியல. ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஸ்கேட்டர் பண்ணும். அது எல்லாமே என்னது? ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம கேலக்சியில் நம்ம சூரியனை சுற்றி 8 பிளானட்டும் ஒரே ஆக்சிஸில் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கலாம். அது காரணம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. அதுக்கு எதனால? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஸ்பேஸில் இருக்கான்னு கேட்டால் ஸ்பேஸில் கிடையாது. ஆனால் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸோட ஈர்ப்பு விதியின் காரணமாகத்தான் 8 பிளானட்டும் ஒரே ஆக்சிஸில் வந்து சுற்றிட்டு இருக்கு இத்தனை வருஷமா. இல்லாட்டி வந்து 8 பிளானட்டும் எங்கெங்கேயோ போயிருக்கும், நம்மளும் எங்கெங்கேயோ போயிருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இந்த கேலக்ஸி எதாவது உருவாக்கி இருக்கு அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார். அதுவே யூனிவர்ஸ் எதாவது உருவாக்கினா ஒரு 7 செலஸ்டியல் பாடி. கேலக்ஸினா ஒன்றே தான், கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். இதெல்லாம் எது அட்ராக்ட் பண்ணியிருக்கு? இது எல்லாத்தையும் நார்மலாக ஒரே கேலக்ஸி ஒரே குடும்பம்னு சொல்கிறது காரணம் கிராவிடேஷனல் புல்லுங்கிறதுனால, கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறதுனால நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கோம், ஒரே ஆக்சிஸில் சுற்றிட்டு இருக்கோம். அதனால we are called galaxy. அதே மாதிரி வந்து ஸ்டார்ஸ்னால் என்ன பண்ணும்? இட் இஸ் ஸ்கேட்டர்ட் லைட். அந்த ஒளியை வாங்கிட்டு ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா எர்த்து 8 பிளானட்டுக்குமே வந்து லைட்டு கிடையாது. நம்ம எல்லாமே சூரியன் கிட்ட இருந்து வாங்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுல இருந்து டவுட் இல்லைல்ல? சரி, அடுத்து ஹைரார்க்கினா ஒன்றும் கிடையாது. தாத்தா அப்பா பையன் பேரன் அந்த மாதிரி சும்மா வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிவர்ஸுக்கு கீழே கேலக்ஸிக்கு கீழே சோலார் சிஸ்டத்துக்கு கீழே நம்ம பிளானெட்டு, அதுக்கு கீழே சேட்டலைட்னா 3. ஓகேவா? இதுல இருந்து டவுட் இல்லை இல்லையா? அடுத்தது லைட் இயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ யூ நோ கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே. ஓகேவா? இதில் என்ன போட்டிருக்காங்க? லைட் இயர் இஸ் a distance traveled by the light in a year at the velocity of 3 lakhs kilometer per second. எவ்வளோ? 3 lakhs kilometer per second, 330 meter per second. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க். ஓகேவா? மார்க் பண்ணிக்கோங்க.
நான் மார்க் பண்ணதை கூட இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடி மார்க் பண்ணதை படித்தா மட்டுமே போதும். தட் இஸ் மோர் தென் இனஃப். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாமே படிக்க தேவையில்லை. எல்லாமே வந்து புக்குக்குள்ளேருந்து கேட்பான். ஆனால் நீங்கள் புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், மங்கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி ஒரு புக்கை ஒரு லெசனை ஒரு வாட்டி படித்தா போதும். ஓகேவா? இது எவ்வளோ லைட் இயர் எத்தனை கிலோமீட்டர்னா 3 lakhs km/s. மீட்ரு படி சொல்லணும்னா சாரி சவுண்ட் ட்ராவல் தப்பாக சொல்லிட்டேன். லைட் இயருக்கு வந்து 3 lakhs km/s. சவுண்டு ட்ராவல் பண்ணுறது வந்து 330 m/s. ஓகேவா? சாரி, நான் அந்த சவுண்டு பார்க்கல. லைட் இயருக்கு வந்து 3 lakhs km/s. சவுண்டுக்கு வந்து நம்ம பட்டாசு வெடிக்கும் போது கூட நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா? என்ன பார்த்துருப்போம்? லைட்டு வரும். லைட்டு வந்து அடுத்த மைக்ரோ செகண்டில் தான் வந்து வெளிச்சம் சாரி சவுண்டு வரும். ஓகேவா? ஸ்கூலில் படிச்சிருப்போம். இந்த யூனிவர்ஸ் உருவாகி எத்தனை பில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? 15. அப்போ நம்ம மில்கி வே கேலக்ஸி உருவாகி எத்தனை வருஷம்ன்றாங்க? இந்த யூனிவர்ஸ் உருவாகி 15 பில்லியனாமா? நம்ம அதுக்குள்ளே இருக்கோம்ல, நம்மளும் ஒரு கேலக்சியில் இருக்கோம்ல. நம்ம கேலக்ஸி பேர் மில்கி வே கேலக்ஸி. நம்ம கேலக்ஸி உருவாகி எப்படி எத்தனை வருஷம் ஆச்சாமா? 5 பில்லியனாமா. எதை வச்சு உருவாகிருக்கு நமக்கு பார்த்துருக்கோம். அதனால இதை மார்க் பண்ண வேண்டாம். பிக் பேங் தியரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம சோலார் சிஸ்டம் வந்து மில்கி வே கேலக்சின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு பக்கத்து கேலக்ஸி, ஓகேவா? நம்ம பக்கத்து வீடு, நம்ம கேலக்சிக்கு பக்கத்து கேலக்ஸி யாருன்னு சொல்கிறாங்க? ஆண்ட்ரோமிடா. நம்ம கேலக்சிக்கு பக்கத்து கேலக்சிக்கு பேர் என்னது? ஆண்ட்ரோமிடா இஸ் நியரஸ்ட் டு த எர்த். ஓகேவா? எர்த்து பக்கத்தில் இருக்காமா? ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி இஸ் நியரஸ்ட் டு த எர்த். எர்த்து பக்கத்தில் இருக்கு அந்த கேலக்ஸி. ஓகேவா? நியரஸ்ட் கேலக்ஸி. இந்த ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி விட்டிங்கன்னா வேற என்ன கேலக்ஸி இருக்கு அப்படின்னா மேக்லெனிக் கிளவுட் கேலக்ஸி. ஓகேவா? மேக்லெனிக் கிளவுட் கேலக்ஸி. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 3 கேலக்ஸி. நம்ம இருக்கிற மில்கி கேலக்ஸி, எர்த்து பக்கத்தில் இருக்கிறது ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி. அதை விட்டா அப்பார்ட் அதை தாண்டி ஓகேவா? அதை தாண்டி வேலை என்ன இருக்குன்னா மேக்லெனிக் கிளவுட் கேலக்ஸி. ஓகேவா? இதில் எல்லாமே ஜஸ்ட் 1 மார்க் தான். லைட் இயர்னா 3 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். 3 லட்சம் km/s. சவுண்டுனா 330 m/s. நம்ம இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி. நம்ம இருக்கிற யூனிவர்ஸ் 15 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. அப்போ கேலக்ஸி வந்து 3ல் 1 பங்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் 3 அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. 3ஆல் டிவைட் ஆகுது, இல்லை 3ல் ஸ்டார்ட் ஆகுது, அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இன்ட்டு மாதிரி. ஓகேவா? அப்போ வந்து 5 பில்லியன் இயரில் உருவாகுது. நம்ம பக்கத்து வீடு யார்? ஆண்ட்ரோமிடா. ஆண்ட்ரியான்னு வச்சுக்கோங்க. ஞாபகம். நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்கா? ஆண்ட்ரியாவில் இருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க? மேகி இருக்காங்க. ஓகேவா? நம்ம கொஸ்டினும் கொடுத்துருவான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஆப்ஷனும் கொடுத்துருவான். அதனால நம்ம இன்ட்டு வச்சு படித்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்கா? ஆண்ட்ரியா இருக்காங்க. ஆண்ட்ரியாவுக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்கா? மேகி இருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் இன்ட்டு வச்சு ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் போக 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 எல்லாம் ஈஸியாகிடும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எத்தனை வரைக்கும்? இல்லைண்ணா, டவுட் இல்லைண்ணா. சரி. இந்த வேர்டு சோலார் சிஸ்டம். ஓகேவா? இந்த வேர்டு சோலார் அப்படிங்கிறது வந்து ரோமன் வேர்டு வந்து சோல் அப்படிங்கிறதுனா சன்னாமா. சூரியன்னா அந்த காட், அதுலேருந்து அந்த வார்த்தை வந்து உருவாச்சாமா. ஓகேவா? இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு டிஎன்பிசி இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சூரியன் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சாமா? 4.5 பில்லியன் இயர்ஸ். 4.5 பில்லியன் இயர்ஸ். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எர்த்து உருவானதை பற்றி பேசல, மில்கி வே கேலக்ஸி பற்றி பேசுகிறாங்க. மில்கி வே கேலக்ஸிக்குள்ளே தான் வந்து சூரியன் இருக்குது. நம்ம எல்லாரும் சோலார் ஃபேமிலி. ஓகேவா? சோலார் சிஸ்டம் இஸ் அ கிராவிடேஷனல் பாண்ட். பார்த்துட்டோம். கம்ப்ரைஸ் நம்ம சோலார் சிஸ்டத்தை பிடிச்சி வச்சிருக்கிறது யார்? சூரியன். சூரியன் தானே கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட மையப்புள்ளி. 8 பிளானட்டோட மையப்புள்ளி சூரியன். அந்த சூரியனை சுற்றி தான் 8 பிளானட் ஒரே ஆக்சஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. பிடிச்சி வச்சிருக்கிறது சூரியன். ஓகேவா? டோட்டலாக எத்தனை பிளானட் இருக்குது? 8 பிளானட் இருக்குது.
9வது பிளானட் ப்ளூட்டோ. அதுதான் டார்க் பிளானட்டும்பாங்க. ஏன்னா பிளானட்டுக்கான தகுதியை இழந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எப்படி மூணுக்கு நமக்கு சன்னுக்கு வந்து 3 சேட்டலைட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில பிளானட்ஸ்க்கும் சேட்டலைட் இருக்குது. காமெட்ஸ்னால் என்ன, ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் என்ன, மீட்டியரைட்ஸ்னால் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, எல்லாமே ராக்கு தான், எல்லாமே ஒரு கல். ஓகேவா, சுற்றிட்டு இருக்கு, அவ்வளோதான் விஷயம். காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியரைட்ஸ் எல்லாமே கல் தான். ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு பேர் மாறும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, சோலார் சிஸ்டத்தில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஒரே கான்செப்ட் தான். எப்போ உருவாச்சு, அது எங்கே இருக்கு, அதை சுற்றி யார் இருக்கா, அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா, இது வந்து ஆக்டிவிட்டி நமக்கு இல்லை. ஓகேவா, ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். சன்னை பற்றி பார்ப்போம். சன் இஸ் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம், அது நமக்கு தெரியும். ரிவால்வ் அரவுண்ட் த சன். எல்லா பிளானட்டும் ரிவால்வ் அரவுண்ட் த சன் தானே. ரெண்டு வாரத்தை எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எர்த்து தன்னை தானே ரொட்டேட் ஆகிக்கிறதுனால தான் டே அண்ட் நைட் வருது. எவால்வ் ஆகிக்கிறதுனால நமக்கு ஒரு வருஷம் வருது. ஓகேவா, ரொட்டேஷன் மீன்ஸ் டே அண்ட் லைட். ரெவல்யூஷன்னா சீசன், மந்த் அண்ட் இயர். ஓகேவா, நம்ம உலகம் எவால்வ் ஆகுறதுனால தான் ரிவால்வ் ஆகுறதுனால தான் வந்து நமக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா சீசன் ஆகுது, சீசன் வருது. ஓகேவா, நம்ம பார்ப்போம்ல, மார்ச் 21, ஜூன் 21, தென் செப்டம்பர், தென் டிசம்பர் பார்ப்போம்ல, நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா, ரொட்டேஷன்னா டே அண்ட் நைட். அதுவே வந்து ரிவால்வ்னா லைக் சீசன், 4 சீசன் வந்துட்டு போகிறது. ஓகேவா, ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. மத்தவங்களுக்கு ஹலோ, மத்தவங்களுக்கு எப்படி கேக்குது? அண்ணா எனக்கு கிளியரா கேக்குதுண்ணா. எனக்கும் கிளியரா இருக்கு. எனக்கும் கிளியர். நீ ஜன்னல் பக்கத்துல இல்ல விண்டோ பக்கத்துலயே வந்து உட்காருமா, நெட் இஷ்யூவா இருக்கும். இப்போ சன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 99.98% ஆஃப் என்டையர் மாஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் யார்கிட்ட இருக்கு? சன் கிட்ட தான் இருக்கு. ஓகேவா, 99.8% ஆஃப் என்டையர் மாஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் யார்கிட்ட இருக்கு? சன்னு கிட்ட தான் இருக்கு. ஓகேவா, 99.8 என்டையர் மாஸ். ஓகேவா, அதே மாதிரி வந்து சன்னு வந்து எதால ஆனதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் கேஸஸ். என்ன கேஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமால ஆனது. சன்னு வந்து எதால ஆனது? ஹாட் கேஸஸ். ஓகேவா, நம்ம கெமிஸ்ட்ரியில் கேஸஸ் தான் என்னன்னு நல்லா படிப்போம். ஓகேவா, எதால ஆனதுன்னா ஹைட்ரஜனாலையும் ஹீலியமாலையும், ரெண்டுமே கேஸ் தான். ஓகேவா, ஹைட்ரஜன் வச்சு அந்த ஹீலியம் பலூன் எல்லாம் பார்ப்போம்ல, வானத்தில் பறக்கும்ல. சன்னு தான் சென்டரு. சன்னை சுற்றி தான் எல்லா பிளானட்டும் வந்து ரிவால்வ் ஆகுது. அப்புறம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த ஹாட் கேஸஸ் தான், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம்னால ஆனது. சன்னையும் ஸ்டார்னு தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்லியிருப்போம், எதெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்குறோம் இல்லை வெளிச்சத்தை வாங்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் எல்லாமே ஸ்டார் தான். ஓகேவா, இது வந்து தன்னோட வெளிச்சத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஓகேவா, தன்னோட வெளிச்சத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இதோட டெம்பரேச்சர் என்ன? 6000 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் என்னது? டிகிரி செல்சியஸ். ஓகேவா, நமக்கு E2 லைட்டும் யார் கொடுக்குறா? என்டையர் சோலார் சிஸ்டத்துக்கு E2 லைட்டும் கொடுக்குற ஒரே தலைவர் நம்ம சூரியன் தானே. 8 பிளானட்டுக்கும் லைட்டும் 8 பிளானட்டுக்கு ஹீட்டும் கொடுக்கறது யாரு? சூரியன் தான். ஓகேவா, லைட் கொடுக்கறது சூரியன் தான், ஹீட்டு கொடுக்கறது சூரியன் தான். ரெண்டுமே ஒன்று தான், பட் வேற வேற. ஓகேவா, அதே மாதிரி சூரியன்லேருந்து வெளிப்படுற ஒரு வெளிச்சம் எர்த்தை வந்து அடையிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா 8.8 minutes 30 seconds எடுக்குமாமா. 8 minutes 30 seconds அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த செகண்ட் சூரியன் இருந்து ஒரு வெளிச்சம் வெளியே வருது அப்படின்னா எர்த்தை வந்து ரீச் ஆகிறது வந்து 8.3 minutes ஆகுமாமா. உங்களுக்கு புரியுதா? இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகுதா? அந்த மாதிரி சூரியன்லேருந்து வெளிப்படுற வெளிச்சம் எர்த்தை வந்து ரீச் ஆகிறதுக்கு 8.3 minutes ஆகுது. ஓகேவா, எல்லாமே எம்சிக்யூ மாதிரி படிங்க, இன்ட்டு மாதிரி படிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சன்னில்
இல்லை இல்லை ஓகே. எர்த்து வந்து எப்போ வந்து சூரியனோட ஆக்சஸ்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா 1.3 மில்லியன் இயர்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, ஜஸ்ட் டூயினோவில் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பிளானட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு தெரியல, 8 பிளானட்ஸ் இருக்குது. பிளானட்ஸோட பேர் மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டானு, அப்புறம் நெப்டியூனு, யுரேனஸ். ஓகேவா, ஒரே நிமிஷம். 8 பிளானட் பேர் முதல்ல எல்லாத்துக்கும் தெரியுமா? 8 பிளானட் இருக்குன்னு தெரியுமா? இதுதானே நம்ம கோயில் எல்லாம் என்ன சொல்றாங்க, நவகிரக வழிபாடு எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஓகேவா, இந்த 9 சாமி எல்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கும்ல. இது ஏதோ பேர் எல்லாம் சொல்லுவாங்க, சந்திரன், 9 சாமி அந்த மாதிரி 9 சாமி இருக்கும். அதுதான் 9 இது. ஓகேவா ஓகேவா. எல்லா பிளானட்ஸும் எப்படி சுத்திட்டு இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு இருக்கு. எல்லா பிளானட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுத்திட்டு இருக்கு, ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் சொல்லுவாங்கல்ல. சன் ரைசஸ் இன் ஈஸ்ட், என்னது சன் ரைசஸ் இன் ஈஸ்ட், சாரி, சன் ரைசஸ் இன் ஈஸ்ட், செட்ஸ் இன் வெஸ்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் எங்கே வரும் வெளிச்சம், குஜராத்துக்கு வரும். குஜராத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வெஸ்ட் பெங்காலுக்கு வரும். ஓகேவா, கரெக்டா. குஜராத்துக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கு 1 hour 45 minutes ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம பின்னாடி படிப்போம், பட் நான் சொல்றேன். ஓகேவா. ஓகே, நம்ம வந்து எந்த ஆர்டரில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம்னா எலிப்டிக்கல் ஆர்டர். ஓகேவா. எந்த பாத்து ஆக்சிஸோட, அந்த ஆக்சிஸோட பேர் என்னன்னா எலிப்டிக்கல் ஆர்டர். ஓகேவா. என்ன ஆர்டரோட பேர்னா எலிப்டிக்கல் ஆர்டரில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா. அடுத்தது ஆர்பிட் revolves around an orbit in an elliptical path. ஓகேவா. சரி, ஒரே நிமிஷம் கேப்பு. The elliptical path in which the planet moves around the sun is called orbit. அந்த பாத், அந்த ரோடு பேர் எலிப்டிக்கல் பாத். அந்த ஃபுல் ரோடு என்ன சொல்லுவோம், ஆர்பிட்னு சொல்லுவோம். ஓகேவா. ஒன்றும் இல்லை, நம்ம போகிற ரோடு பேர் எலிப்டிக்கல் பாத்து. அந்த ரோடை ஃபுல்லாக என்னன்னு சொல்லுவோம், அந்த ரவுண்டு, ஒரு ரவுண்டானா இருக்குது, அந்த ரவுண்டான ரோடை வந்து எலிப்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவோம். அந்த ரவுண்டை ஆர்பிட்னு சொல்லுவோம். ஓகேவா. அது சூரியனை சுற்றி கிராவிடேஷனல் புல்னால இருக்குது. ஓகேவா, டவுட் இல்லைல்ல. அதே மாதிரி வந்து எந்த பிளானட்ஸும் அந்த எலிப்டிக்கல் பாத்தில் இருந்தோ அந்த ஆர்பிட்ல இருந்தோ மூவ் ஆகி போகாது. ஓகேவா. டூ நாட் மூவ் ஆகி போகவே போகாது, போனதும் கிடையாது. ஓகேவா. ஓகேவா. இப்போ வந்து 2 படிப்போம். 8 பிளானட்ல வந்து 4 பிளானட்ஸ் ஆர் கால்ட் இன்னர் பிளானட்ஸ், 4 பிளானட்ஸ் ஆர் கால்ட் அவுட்டர் பிளானட்ஸ். ஓகேவா. 4 பிளானட்ஸ் ஆர் கால்ட் இன்னர் பிளானட்ஸ், 4 பிளானட்ஸ் ஆர் கால்ட் அவுட்டர் பிளானட்ஸ். ஓகேவா. இந்த 4 இன்னர் பிளானட் ஃபர்ஸ்ட் 4 மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ். அவுட்டர் பிளானட் வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். ஓகேவா. இன்னர் பிளானட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா காம்போசிட்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்குமாமா, வால்கனோஸ் இருக்குமாமா, அந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம இன்னர் பிளானட்ஸ் பற்றி ஃபுல்லாக படிக்கும்போது எர்த்தில் என்னென்ன இருக்குமோ அதில் எல்லாம் இருக்கிற பாதி வந்து இன்னர் பிளானட்ஸ் இருக்கும். அவுட்டர் பிளானட்ஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் எதாலாம் இருக்குது, கேஷியஸ் ஜெயின்ஸ் எல்லாம் இருக்குது, கேஸ் எல்லாம் இருக்காமா. அவுட்டர் பிளானட்ஸ் எதால இருக்குது, கேஷியஸாக. இன்னர் பிளானட் மவுண்டெயினால இருக்குது, வால்கனோலாம் இருக்குது. அவுட்டர் பிளானட் எதால இருக்குது, கேஷியஸால இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா. இந்த ரெண்டத்தையும் பிரிக்கும்ல, இந்த இன்னர் பிளானட்டையும் அவுட்டர் பிளானட்டையும் பிரிக்கும்ல, அந்த பெல்ட் பேர் தான் வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட். நம்ம படித்தோம்ல, ஆஸ்ட்ராய்டு, மீட்டராய்டு, காமெட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. அந்த இன்னர் பிளானட்ஸ்க்கும் அவுட்டர் பிளானட்ஸ்க்கும் நடுவில் ஒரு சில கற்கள்லாம் ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்னது, ஆஸ்ட்ராய்டு பெல்ட்.
ஓகேவா. 4th பிளானெட்டு 5th பிளானெட்டுங்கிறதுனால இது கொஸ்டினில் கேட்பாங்க எந்த பிளானட்ஸ்க்கு நடுவில் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குன்னா மாஸ் அண்ட் ஜூபிட்டர். ஏன்னா மாஸ் இஸ் த 4th பிளானட், ஜூபிட்டர் இஸ் த 5th பிளானட். ஓகேவா. நம்ம படிச்சலாம் பட் ரிவிஷன் மாதிரி. ஓகேவா. இப்போ மெர்க்யூரினா என்ன, இது ரொம்ப ஈஸி. மெர்க்யூரினா வந்து நியரஸ்ட் பிளானட்டு, அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் பிளானட்டு, க்ளோசஸ்ட் டு சன்னு. இருக்கிறதுல ரொம்ப சின்ன பிளானட்டு மெர்க்யூரி தான், சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது. மெர்க்குரிங்கிற பேர் வந்து ரோம கடவுளின் பெயரால் அந்த மெர்க்குரிங்கிற பேர் வந்து வந்துச்சு. ஓகேவா. மெர்க்குரியில் வந்து வாட்டர் கிடையாது, இட் இஸ் அ வாட்டர்லெஸ் பிளானட். ஓகேவா. அதே மாதிரி அட்மாஸ்பியர் கிடையாது. அட்மாஸ்பியர்னா என்ன நான் பின்னாடி சொல்லித்தரேன். இப்போதைக்கு தே டூ நாட் ஹேவ் அட்மாஸ்பியர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அட்மாஸ்பியர்னா என்ன, லித்தோஸ்பியர்னா என்ன, ஹைட்ரோஸ்பியர்னா என்ன நான் சொல்கிறேன். ஓகேவா. எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் டெம்பரேச்சர். ஏன்னா சூரியன் பக்கத்தில் இருந்தாலே, சென்னையில் இருந்தாலே அவ்வளோ ஹாட்டாக இருக்குது, அப்புறம் சூரியன் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ ஹாட்டாக இருக்கும். ஓகேவா. எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதா, சும்மா ஒரு வாட்டி பார்த்தாலே போகணும், மறக்கவே மறக்காது. அதே மாதிரி இதுக்கு வந்து சேட்டலைட்டே கிடையாது. நமக்கு எப்படி மூன் இருக்குது நேச்சுரல் சேட்டலைட், அதே மாதிரி மெர்க்குரிக்கு நேச்சுரல் சேட்டலைட்டே கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா மெர்க்யூரி கேன் பி வியூட் இன் மார்னிங் அண்ட் வியூ வித் நேக்கட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகேவா. சொல்லுவாங்க பட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேவா. அடுத்தது வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். இது வந்து என்ன சொல்கிறாங்க, நியரஸ்ட் பிளானட். வீனஸ் இஸ் தி ஹாட்டஸ்ட் பிளானட், வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி வீனஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, எர்த்தோட ட்வின்னு சொல்லுவாங்க. எர்த்தோட ட்வின் யாருன்னு கேட்டால் வீனஸ் தான். ஓகேவா. அப்படின்னா ட்வின்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, எர்த்தும் வீனஸும் அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருப்பாங்களாம்மா, ஷேப்லேயும் கேரக்டர்லேயும் ஃபீச்சர்ஸ்லையும் ஓரளவுக்கு. ஓகேவா. சேம் சைஸ் ஆஃப் த எர்த். வீனஸும் எர்த்தும் பார்த்தீங்கன்னா என்னது சேம் சைஸில் வந்து இருக்குமாமா. ஓகேவா. இதோட ரொட்டேஷன் டேஸ் வந்து எவ்வளோ, 243 டேஸ். நமக்கு 365 டேஸா, லீப் இயர்னா 366 டேஸா. யுரேனஸும் வீனஸும் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சுற்றும். ஓகேவா. வீனஸும் யுரேனஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும், மற்றெல்லாம் ஒரு டைரக்ஷனில் சுற்றும். இப்போ மற்றெல்லாம் கிளாக் வைஸ்னால் தே வில் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ், மற்றவங்களாம் ஆன்டி கிளாக் வைஸ்னால் இவங்க கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. ஓகேவா. வீனஸ்க்கும் நேச்சுரல் சேட்டலைட் கிடையாது மெர்க்குரி மாதிரி. ஓகேவா. வீனஸ்க்கும் நேச்சுரல் சேட்டலைட் வந்து கிடையாது. இதுவும் ரோம கடவுளின் பெயரால் தான் வீனஸ்ங்கிற பேர் வந்து இதுக்கு கொடுத்தாங்க. இதோட பேர் எப்படி வந்துச்சு, ரோமன் காடஸோட பேர். அது வந்து ரோமன் காடு, வீனஸ் வந்து ரோமன் காடஸ். மெர்க்குரி வந்து காடு, வீனஸ் வந்து காடஸ். அது ஆண் கடவுள், இது வந்து பெண் கடவுள். ஓகேவா. ஒரு செகண்ட். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதர் நேம் என்னது, மார்னிங் ஸ்டார், அதர் நேம் ஈவினிங் ஸ்டார். ஓகேவா. frequently called as morning star or evening star. ஓகேவா. மூணுக்கு அடுத்தபடியா சோலார் சிஸ்டம்ல அதிக வெளிச்சம் உள்ளது யாருன்னா வீனஸ். ஆமாம். ஓகேவா. மூணுக்கு அடுத்தபடியா நைட் ஸ்கைல அதிகமாக வெளிச்சம் உள்ளது என்னன்னாமா வீனஸ். ஓகேவா. நான் ரொம்ப ஸ்பீடாக போறேன்னா இல்லை கரெக்டான ஸ்பீடில் போயிட்டு இருக்கேண்ணா? கரெக்டா இருக்குண்ணா. ஓகே. Even though the Mercury is the nearest planet to the sun, Venus is the hottest one. ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோ. மெர்க்குரி என்னதான் சூரியத்தின் பக்கத்தில் இருந்தாலும் வீனஸ் தான் ரொம்ப ஹாட்டஸ்ட். ஓகேவா. அடுத்து வந்து எர்த்து. ஓகேவா. சரி, எர்த்து இஸ் த தேர்ட் பிளானட் நமக்கு தெரியும். அப்புறம் இதுதான் இருக்கிறதுல 5th லார்ஜஸ்ட் பிளானட். 8 பிளானட்லேயே 5th லார்ஜஸ்ட் பிளானட் வந்து நம்மளோடது. நம்ம பிளானட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, ப்ளூ பிளானட்டு இல்லாட்டி வந்து வாட்டரி பிளானட். அது ஏன்னா நமக்கு தெரியும், ப்ளூ பிளானட்டு இல்லாட்டி வாட்டரி பிளானட்டு. 3/4 நம்ம உலகம் வந்து எதால் கவர் ஆயிருக்கு, தண்ணியால், உப்பு தண்ணியால் கவர் ஆயிருக்கு. ஓகேவா. இந்த எர்த் இஸ் த ஒன்லி பிளானட், மனுஷங்க வாழக்கூடிய ஒரே பிளானட்டு வந்து எர்த்து.
அதே மாதிரி கிரீக்கர்களோ ரோமர்களோ வைக்காம எர்த்துன்னு வந்து இதுக்கு முன்னாடி பேர் வந்துச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் கிரீக்கர்களும் ரோமர்களும் பேர் வச்சாங்க. ஓகேவா? இந்த பிளானட்ல மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இப்போதைக்கு 8 பிளானட்ல இந்த பிளானட்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். ஓகேவா? அப்புறம் நம்மளோட எர்த்தோட டயாமீட்டர். ஓகேவா? இதுதான் டயாமீட்டர். இதுதான் என்னது டயாமீட்டர். ஓகேவா? நம்ம எர்த்தோட டயாமீட்டர் என்ன சொல்றாங்கன்னா 12,714 கிலோமீட்டரு. ஈக்குவட்டர் அது வந்து போலார் டயாமீட்டரு. ஈக்குவட்டரியல் டயாமீட்டர் வந்து 12,000 சம்திங். ஓகேவா? அது போலாரு, இது ஈக்குவட்டரியல். ஓகேவா? ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து எர்த்து வந்து சூரியனை சுற்றி வருது இல்லையா, எவ்வளோனா 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து சுற்றி வருது. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில்? 30 கிலோமீட்டர் வந்து சுற்றி வருது. நம்மக்கிட்ட வந்து ஒரு நேச்சுரலான சேட்டலைட் இருக்குது. அந்த நேச்சுரல் சேட்டலைட் என்னது? மூன். ஓகேவா? இதுலேயும் டவுட் இல்லை டவுட் இல்லை யாருக்கும்? ஓகேவா? யாராவது ஒரு செகண்ட் மைக் ஆன் பண்ணி டவுட் இல்லைன்ட்டு நான் அடுத்து போயிடுவேன். புரியுது கண்டிப்பா. Okay. The distance between the sun and moon sorry the distance between the sun and the earth எவ்வளோ? 150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேவா? 150 மில்லியன் கிலோமீட்டர். ஸ்பீடு வந்து எவ்வளோ? A flight flying at a speed of 800 km per hour from earth, it would take 21 years to reach the. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை அனுப்புகிறோம் அப்படின்னா 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ஃப்ளைட்டை அனுப்புகிறோன்னா கூட அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புகிறோன்னா கூட எவ்வளோம்மா 21 வருஷம் கழிச்சு தான் சன்னுக்கே போய் சேருமாம்மா. ஓகேவா? அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? லைட் எவ்வளோ நிமிஷம் கழிச்சு வருது? 8.3 மினிட்ஸ். ஓகேவா? 8.3 மினிட்ஸ். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதுதான் இம்பார்ட்டன்ட். 150 மில்லியன் இயர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த மூன். 150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்து வந்து மாஸ் வந்து 4th பிளானட் நமக்கு தெரியும். அதுதான் வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு நடுவில் இருக்குது, மாஸுக்கும் ஜூபிட்டருக்கும். இதுதான் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட். இதுதான் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட். மெர்க்குரி ஃபஸ்ட்டு, மெர்க்குரிக்கு அடுத்து இது வந்து ரோம கடவுளின் பெயரால், வார் கார்டின் பெயரால் வச்சாங்க. ஃபஸ்ட்டு மெயிலு, செகண்ட் ஃபீமேலு, இது வந்து வார் கார்டு. ஓகேவா? இந்த கார்டு பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா தெரிஞ்சால் போதும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. திஸ் இஸ் கால்டு ரெட் பிளானட். ப்ளூ பிளானட்னா எர்த்து, ரெட் பிளானட்னா மாஸ். மறந்துடக்கூடாது. ரெட் பிளானட் இஸ் கால்ட் மாஸ், ப்ளூ பிளானட் இஸ் கால்ட் எர்த்து. ஓகேவா? இதில் தின்னான அட்மாஸ்பியர் இருக்குது, தின்னாக இருக்குது. மெர்க்குரியில் அட்மாஸ்பியரே கிடையாது. மெர்க்குரியில் அட்மாஸ்பியரே கிடையாது. எர்த்தில் அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால நம்ம உயிர் வாழ்கிறோம். மாஸில் தின்னாக இருக்குது. அதனால நம்ம தலைவர் என்ன சொன்னார்? தலைவர் யாரு மாஸுக்கு போய் வீடு கட்டலான்னு சொன்னது யாரு? எலான் மஸ்க் சொன்னார்ல, கூடிய சீக்கிரம் மாஸில் வந்து வீடு கட்டுவோம், மனிதர்களை குடியேற்றுவோம்னு சொன்னார்ல எலான் மஸ்க்கு. எதனால சொன்னார்? அங்கே அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இது நம்ம படிப்போம். நம்ம லான்ச் பண்ண சேட்டலைட்டு மங்கள்யான் அதை பற்றி நம்ம படிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம சேட்டலைட்னு ஒரு லெசன், நம்ம ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் என்னென்ன விட்டோம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதில் நம்ம படிப்போம். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இஸ்ரோ. அமெரிக்காவில் இருக்குது நாசா. ஓகேவா? இப்போ இஸ்ரோ தலைவர் யாரு? நம்ம சிவன் தானே. முன்னால இருந்தது தமிழ்நாட்டுல இருந்து சிவன் கொண்டு வந்திருக்காங்கண்ணா. ஓகே. சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. மாஸுக்கு வந்து எத்தனை சேட்டலைட் இருக்காமா? 2 நேச்சுரல் சேட்டலைட் இருக்காமா. மாஸுக்கு எத்தனை சேட்டலைட் இருக்கு? 2 சேட்டலைட். சாரி, ஒரு நிமிஷம். ஓகேவா? அடுத்து வந்து ஜூபிட்டர். ஜூபிட்டர் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பிளானட். ஜூபிட்டர் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பிளானட். ஓகேவா? அது 5th பிளானட். லார்ஜஸ்ட் பிளானட்டு ஜூபிட்டர் தான்.
அது யாரோட பேர் வச்சாங்கன்னா இந்த ரோமன் கிங்கோட பேர்ல வச்சாங்க. ஓகேவா? இட் இஸ் த தேர்ட் பிரைட்டஸ்ட் பிளானட். இட் இஸ் த தேர்ட் பிரைட்டஸ்ட். செகண்ட் பிரைட்டஸ்ட் எது? செகண்ட் பிரைட்டஸ்ட் எது? வீனஸ். கரெக்ட். கரெக்ட். ஓ, கீழே ஆன்சர் இருக்கோ? விட்டுருச்சிங்க. அதே மாதிரி இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட். ஓகேவா? அதே சவுண்டு. ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்பின் ஆகும். ஜூபிட்டர் என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகும். ஸ்பின்னா உங்களுக்கு தெரியும்ல, பால் இப்போ நம்ம கிரிக்கெட் எப்படி பாலை வந்து வீசுறோம், ஸ்பின் பவுலிங் சொல்லுவாங்களே. ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகிற பிளானட் வந்து என்னது? ஜூபிட்டர். அதே நமக்கு தெரியும் 5th-லேருந்து 8th வரைக்கும் எல்லா பிளானட்டுமே எதால் ஆயிருக்கு? கேஸால் தானே ஆயிருக்கு. கேஸ் ஜெயண்டால் ஆயிருக்கு. அப்படின்னா நிறையா கேஸ் சேர்ந்தா இருக்கு. ஜெயண்ட்னா ஒரு பூதம், நிறைய கேஸ் சேர்ந்துனா அந்த பிளானட்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. ஓகேவா? கேஸ்னால என்ன கேஸ்னால இருக்காமா? மோஸ்ட்டாக சூரியன் மாதிரி தான் ஹைட்ரஜன் நீலியம்ல தான் வந்து அதிகமாக வந்து அங்கே இருந்திருக்கு. ஓகேவா? இட் இஸ் த லார்ஜஸ்ட் அதிகமான நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கொண்டது எது? ஜூபிட்டர். த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து யாருக்கு இருக்கு? ஜூபிட்டருக்கு தான் இருக்கு. ஓகேவா? இந்தியா எர்த்தோட சேட்டலைட் மட்டும் படித்தா போதும், மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், பேர்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அடுத்தது வந்து சேட்டர்ன் இஸ் கால்ட் ரிங்டு பிளானட்னாங்க. ஆனால் இந்த சேட்டர்னை சுற்றி இந்த ரிங் இருக்குல்ல, அதனால தான் ரிங்டு பிளானட்டுங்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சாது ஏற்கனவே இந்த பேர் வச்சுன்னு. இதுதான் 6th பிளானட் நமக்கு தெரியும். செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பிளானட் எது? பெருசு எது? ஜூபிட்டர். பிளானட் படித்தோம். அது வந்து வார் காடோட பேர்னால அது வச்சாங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர் காடோட பேர்ல இது வச்சிருக்காங்க. ஓகேவா? சேட்டன் கிட்ட ஒரு ரிங் இல்லை, மெனி ரிங்ஸ் இருக்கு. ஓகே, இது 1 2 3 4 5 6 மாதிரி எத்தனை ரிங் இருக்கு சேட்டன் கிட்ட? மெனி ரிங்ஸ் இருக்கு. ஓகேவா? Most of them are covered up with ice, rocks and dust particle. ஓகேவா? Most of them are made up with ice, rocks and dust particle. சாட்டர்னுக்கு எத்தனை பிளானட்ஸ் இருக்கு? 62. சாட்டர்னுக்கு 62 சேட்டலைட்ஸ் இருக்கு, நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஜூபிட்டருக்கு கண்டே பிடிக்க முடியல, நிறையா இருக்குட்டாங்க, லார்ஜஸ்ட் நம்பர்ன்ட்டாங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு 62 இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து மேலையா. அதே மாதிரி இந்த பிளானட்ல மட்டும்தான் வந்து நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் வாயு இருக்கு. ஓகேவா? எதுல? சாட்டர்ன்ல மட்டும்தான் நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் இருக்கு. ஓகேவா? மற்ற பிளானட்டை, அவுட்டர் பிளானட்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? த ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சாட்டர்ன் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் வாட்டர். அதோட கிராவிட்டி வந்து வாட்டரை விட ரொம்ப ரொம்ப சின்னது, கம்மியானதுங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து யுரேனஸ். ஓகேவா? யுரேனஸ் 7th பிளானட் நமக்கு தெரியும், லைட் பை லைனெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு வித் அ டெலஸ்கோப். டெலஸ்கோப்பை வச்சு தான் ஃபர்ஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா வில்லியம் ஹஸ்ஸல். ஓகேவா? வில்லியம் ஹஸ்ஸல்ங்கிறவர் 1781 கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? இட் அப்பியர்ஸ் கிரீன் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மீத்தேன். இதில் மீத்தேன் இருக்கிறனால. ஓகேவா? எதில் மீத்தேன் இருக்குது? யுரேனஸில் மீத்தேன் இருக்கிறனால டெலஸ்கோப்பில் இது என்ன கலரில் தெரியுமாமா? க்ரீன் கலரில் தெரியுமாமா? ஓகேவா? க்ரீன் கலர் தானே தெரியுது. ஆமாண்ணா. ஓகேவா? இதுவும் கிரேக்க கடவுள், என்ன கடவுள்? ஸ்கை கடவுளோட பேர்ல வச்சுட்டாங்க. ஓகேவா? ஒன்று கிரேக்கன் வச்சிருப்பான், இல்லை ரோமர்கள் பேர் வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? இட் ரொட்டேட்ஸ் இன் த ஆக்சிஸ் ஆஃப் ஈஸ்ட் டு வெஸ்ட். இட் ரொட்டேட்ஸ் இன் த ஆக்சிஸ் ஆஃப் ஈஸ்ட் டு வெஸ்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, யுரேனஸும் வீனஸும் மட்டும் ஒரே திசையில் ரொட்டேட் ஆகும், மற்றது எல்லாமே வெஸ்ட் டு ஈஸ்ட், இது ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகேவா?
ஓகேண்ணா. இதுக்கு எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்கு? 27. ஓகேவா, அவ்வளோதான், வேற எதுவும் படிக்க தேவையில்லை. இதெல்லாம் சும்மா பாருங்க, டிஎன்பிசியில் இந்த லெசன்லேருந்து ஒரே கொஸ்டின் தான் வரும். ஓகேவா, ஜாகிரஃபிலேருந்து எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னா 8 கொஸ்டின் வரும். 8னா 5லேருந்து 8 கொஸ்டின் வரும். ஓகேவா, 5 to 8 கொஸ்டின். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மார்க், 10 சப்ஜெக்ட். ஜாகிரஃபியில் எவ்வளோ கொஸ்டின் வரும்னா ஜஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டென்ஷன் எல்லாம் வைக்க வேண்டாம். நான் ஒன்லைனர் கொடுக்குறோம், எம்சிக்யூஸ் எல்லாம் கொடுக்குறோம், ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே சரியாயிடும். ஓகேவா, சும்மா எடுத்து பார்த்தாலே போதும், பார்த்தாலே மண்டையிலே ஏறிடும். ஓகேவா, அடுத்தது வந்து நெப்டியூன்ஸ் தான் கோல்டஸ்ட் பிளானட். எதனால கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னா எர்த்தை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. அப்போனா எர்த்தோட லைட்டும் எர்த்தோட ஈட்டும் வந்து அதுக்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து கிடைக்கும். அதனால தான் நெப்டியூன்ஸ் கால் தி கோல்டஸ்ட் பிளானட். ஏன்னா எர்த்தை விட ரொம்ப தள்ளி இருக்கு. இதுதான் 8th பிளானட். ஓகேவா, சூரியனை விட தள்ளி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா, அதே மாதிரி வந்து ரொம்ப காற்று அதிகமாக இருக்கும், ரொம்ப குளிர. ஒன்றும் இல்லை, சூரியனை விட அண்டார்டிக்கும் ஆர்டிக்கும் ரொம்ப தள்ளி இருக்குல்ல இந்த ஸ்பியரில். ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் எர்த்துனா, சூரிய வெளிச்சம் இங்கே இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள், சூரியன் இங்கே இருக்குன்னா ரேஸ் இப்படி தானே பண்ணும், மேலேயும் கீழேயும் படாதனால ரெண்டுமே ஐஸ் இதாக இருக்கு. ஆர்டிக்கோ வந்து ஐஸ் ஃபுல்லாக இருக்குது, அண்டார்டிகா ஐஸ் ஃபுல்லாக இருக்குல்ல. ஓகேவா, இதை வந்து ரோமன் சியோட காடோட பேரில் வச்சாங்க. ஓகேவா, அடுத்த நெப்டியூனுக்கு எத்தனை சேட்டலைட் இருக்குது? 14 சேட்டலைட் இருக்குது. ஒன்றுமே வேணாம், ஒரு பேப்பர் எடுத்து ஜஸ்ட் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு எத்தனை சேட்டலைட்டு அது இதுன்னு எழுந்தோம்னா ஒரே பேஜில் இந்த லெசனே முடிஞ்சிடும். ஓகேவா, ஒரு டேப்லெட் காலம் போட்டு எத்தனை சேட்டலைட் எல்லாம் எழுது, என்னென்ன இருக்குது என்ன எழுது, அந்த மாதிரி இருந்தால் ஒரே பேஜில் எல்லாமே முடிஞ்சிடும். நான் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன், இந்த கிளாஸ் எல்லாம் முடிட்டோம், லெசன் எல்லாம் முடிட்டோம். ஓகேவா, லார்ஜஸ்ட் சேட்டலைட்டோட பேர் என்ன? ட்ரீட்டான். ஓகேவா, இப்போ பாருங்க, இல்லை மக்கடிக்கு இருக்கோ ஒன்றுமே கிடையாது. இதோட பேர் என்ன, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இதில் என்ன இருக்குது? இலை இருக்குது. இலையில் என்ன இருக்குது? சாப்பாடு இருக்குது. சாப்பாடு மேலே என்ன இருக்குது? சாம்பார் இருக்குது. சாம்பாரில் என்ன இருக்குது? பருப்பு இருக்குது. பருப்பு எந்த ஊர்லேருந்து வந்துச்சு? ஊட்டிலேருந்து வந்துச்சு. அவ்வளோதான் இந்த லெசனே. ஓகேவா, ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சூரியனை விட ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இது ரொம்ப கோல்டாக இருக்குது. ஓகேவா, இது எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு தெரில. இது பார்த்துக்கோங்க. ஓகேவா, இல்லாட்டி உங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ நாளில் சுற்றி வருது, என்ன டெம்பரேச்சர், அது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது போகவா? அடுத்து டார்க் பிளானட்னா என்ன? Pluto is called as dark planet. Pluto is called as dark planet. என்னன்னா அதுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு ஷேப் இல்லை, அதுக்கு ஒரு கோல்டு, எப்படி சொல்கிறது, ரொம்ப கோல்டாக இருக்குது. நெப்டியூன் கூட ஓரளவுக்கு பிளானட்னே வச்சுக்கலாம். பட் வந்து இது என்ன, இதில் ரொம்ப ஒன்றும் இல்லை, நெப்டியூனே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. நெப்டியூனை விட ப்ளூட்டோ கோல்டாக இருக்கிறதுனால வந்து அது பிளானட்டுக்கான தகுதி இறந்துச்சு. ப்ளூட்டோ பற்றி ஒரே ஒரு கேள்வி தான் வரும், விச் இஸ் கால் டார்க் பிளானட், தட் இஸ் கால் ப்ளூட்டோ. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் நம்ம பெருசாக எதுவும் படிக்க தேவையில்லை. ஓகேவா, அப்புறம் மூணை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா, 1 செகண்ட். 1 2 மூணுங்கிறது என்னது? ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். மூணுங்கிறது என்னது? ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். இது எதை ரிவால்வ் ஆகி வருது? ரிவால்வ் அரவுண்ட் த பிளானட்ஸ். ஓகேவா, எந்த பிளானட்டை ரிவால்வ் ஆகணும்னா எர்த்தோட ஒரே ஒரு சேட்டலைட் இதுதான். எர்த்தை ரிவால்வ் ஆகி வரதான் வருது.
எத்தனை நாளைக்கு ஒருக்கா ரிவால்வ் ஆகுது அப்படின்னா 27 நாளைக்கு ஒருக்கா ரிவால்வ் ஆகுது. 27 days 8 hours. அதான் வந்து பௌர்ணமி அமாவாசைலாம் சொல்லுவாங்கள்ல, ஓகேவா? பௌர்ணமி அமாவாசை, ஓகேவா? அப்புறம் இட் டேக்ஸ், அதே மாதிரி இதோட ரொட்டேஷனும் ரெவல்யூஷனும் வந்து ஒரே டைம் தான், ஓகேவா? ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் டேக்ஸ் அட் சேம் டைம், ஓகேவா? இட் ஹாஸ் நோ அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் இல்லை மூனில், அட்மாஸ்பியர் இல்லை. த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன், the surface of the moon is characterized by the strata created by the impact of meteoroids. சரி, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓகேவா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் த எர்த் எவ்வளோனா 3,84,400 kilometers, ஓகேவா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் த எர்த் எவ்வளோ? 3,84,000 kilometers, ஓகேவா? The size of the moon எவ்வளோமா? 1/4 of the earth ஆமா. எர்த்தை இப்படி 4 பிரித்தாங்கன்னா ஒரு குவார்ட்டர் தான் வந்து என்னது, குவார்ட்டர் தான் தெரியும்ல உங்களுக்கு. எர்த்தை பாதி இல்லை வந்து அதில் பாதி, ஓகேவா? ஒரு பண்ணை 2ஆக கட் பண்ணி 2ஆக கட் பண்ண பண்ணில் 1ஆக கட் பண்ணோம்னா அதான் 1/4 of the earth, ஓகேவா? அதே மாதிரி மூன் இஸ் த ஒன்லி செலஸ்டியல் பாடி ஹியூமனாக லேண்டடுன்றாங்க. ஃபஸ்ட்டாக மூனில் லேண்ட் ஆனது யாரு? மூணில் லேண்ட் ஆனது யாரு? சீக்கிரம். ஆம்ஸ்ட்ராங் சார். நீல் ஆம்ஸ்ட்ராங், கரெக்டு, ஓகேவா? அடுத்து இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Asteroids are the small solid objects, small rocks, small stones, small objects that revolve around the sun. They are found in the belt of மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்குது. நம்ம முன்னாடியே படித்தோம், அதுதான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டு, ஓகேவா? தே ஆர் டூ ஸ்மால், அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால we are not calling it as planet, ஓகேவா? அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மைனர் பிளானட்னு சொல்லுவாங்க, பிளான்டாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் பிளானட்டாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, மைனர் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறதுனால அது பிளானட்ஸ்னோட தகுதியை வந்து இழந்துருச்சு. பட் இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட், ஓகேவா? ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இது ரிவால்வ்ஸ் இல்லை, அந்த நடுவில் இன்னர் பிளானட்டுக்கும் அவுட்டர் பிளானட்டுக்கும் நடுவில் ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது, ஓகேவா? அடுத்தது வந்து காமெட்ஸ். காமெட்ஸும் ஒரு செலஸ்டியல் பாடி, ஓகேவா? காமெட்ஸுங்கிறது ஒரு செலஸ்டியல் பாடி. இது வந்து ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட், இது செலஸ்டியல் பாடி, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. காமெட்ஸுங்கிறது ஒரு செலஸ்டியல் பாடி, ஓகேவா? மேடப் ஆஃப் லைக் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு கல் இருக்குல்ல, இப்போ ஒன்றும் இல்லை, ஹெட் அண்ட் டெயில் தான், மேடப் ஆஃப் ஹெட் அண்ட் டெயில். ஒரு கல் மேலேருந்து ஒன்றும் இல்லை, இது ஹெட்டு, இது வந்து டெய்லு, ஓகேவா? இதுதான் மேடப் ஆஃப் ஹெட் அண்ட் டெய்லுங்கிறாங்க, ஓகேவா? ஒன்றும் கிடையாது. ஒரு ராக்கெட் போனால் ராக்கெட்டோட புகை பின்னாடி இருக்கும்ல, அதோட ஈட்டும் பின்னாடி வரும்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேடப் ஆஃப் ஹெட் அண்ட் டெயில், இதுதான் ஹெட்டு, இது வந்து டெய்லு, ஓகேவா? அவ்வளோ தூரம் அனல் வந்து இருக்குமாமா, ஓகேவா? இதுதான் மெயினாக இருந்தாலும் அதோட பவர் வந்து இதெல்லாம் இருக்கும், ஓகேவா? மேடப் ஆஃப் ஹெட் அண்ட் டெயில் கன்சிஸ்ட் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல் டுகெதர் பை ஐஸ் அண்ட் டெயில், ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு எரிக்கல், அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிலேருந்து டெயில் வரைக்கும் இருக்குது, அவ்வளோதான், ஓகேவா? எய்லிஸ் காமெட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் காமெட் விச் கம்ஸ் க்ளோஸ் டு த எர்த். இந்த எரிக்கற்கள் இருக்குல்ல, காமெட்ஸ்னால் என்னென்னா, இது கூட கன்ஃபியூஸ் ஆகிக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கல் அப்படின்னா ஒரு கல் சூடாக இருக்குது, அதோட வெப்பம் வந்து ஹெட் அண்ட் டெயில் வரைக்கும் இருக்குது, ஓகேவா? எர்த்து பக்கத்தில் சுற்றிகிட்டே இருக்கிற ஒரு காமெட் என்ன, எய்லிஸ் காமெட். அதை கண்டுபிடிச்ச எய்லிங்கிறதுனால எய்லிஸ் காமெட்னு பேர் வச்சிட்டாங்க, ஓகேவா? விச் கம்ஸ் க்ளோஸ் டு த எர்த் எவ்ரி 76 years ஒன்ஸ், ஓகேவா? இது லாஸ்ட்டாக அப்பியர் ஆனது வந்து 1786. நெக்ஸ்ட் எப்போ அப்பியர் ஆகும்னா இன்னும் ஒரு 50 வருஷமா 40 வருஷம் கழிச்சு அப்பியர் ஆகும். அப்புறம் உயிரோடு இருக்குமான்னு தெரியாது, சரியா? காமெட்ஸ்னால் ஒரு எரிக்கல், இது ஒன்றும் இல்லை, எல்லாமே கல் தான், ஓகேவா? ஆஸ்ட்ராய்ட்ஸுங்கிறது ஒரு கல், மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். காமெட்ஸுங்கிறது ஒரு எரிக்கல், ஹெட் அண்ட் டெயில் இருக்குது, அவ்வளோதான். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், அதை கண்டுபிடிச்சது எய்லி, ஓகேவா? அடுத்தது மீட்டியாஸ் அண்ட் மீட்டியரைட்ஸ்.
Meteors is a stone like metallic body. Meteorனா இட்ஸ் a kind of stone like a metallic body. ஓகேவா? அது ஒரு கல் மாதிரி ஆனால் ஒரு மெட்டாலிக் பாடி. ஒன்றும் இல்லை, அந்த எரிக்கல் வந்து வானத்தில் சுற்றிட்டு இருந்தால் காமெட் எர்த்துக்குள்ளே ரீச் ஆக ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா அது பேர் மீட்டியாரைஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு எரிக்கல் வானத்திலே சுற்றிட்டு இருந்தால் காமெட்ஸ் எர்த்துக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணுது அப்படின்னா மீட்டியாஸ் அண்ட் மீட்டியரைட்ஸ். when entering into the earth atmosphere most of them burn. எர்த்துக்குள்ளே உள்ளே வரும்போது வெப்பத்தின் காரணமாக ஸ்பீடோட காரணமாக ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக உறுதி ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ல. மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் பர்ன். மீதி இருக்கிற மிக்சரை வச்சுனா நம்ம ஆளுங்க வந்து மீட்டியரைட்ஸும் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஷூட்டிங் ஸ்டார்ஸ். தேர் ஆல்சோ கால்ட் அஸ் ஷூட்டிங் ஸ்டார்ஸ். மார்னிங் ஸ்டார்னு எதுக்கு பேர் கொடுத்தாங்க? மார்னிங் ஸ்டார்னு எதுக்கு பேர் கொடுத்தாங்க? சீக்கிரம். வீனஸ்னா. ஓகே, வானத்திலிருந்து எர்த் வரைக்கும் ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அது பேர் மீட்டியர். ஓகேவா? வானத்திலிருந்து வானத்திலிருந்து எர்த்தை நோக்கி வந்துட்டுருக்கு, ஆனால் வர டைம்லேயே வந்து அது டிசால்வ் ஆயிடுச்சுன்னா மீட்டியார்ஸ். ஆனால் எர்த்தை வந்து டச் ஆயிடுச்சுன்னா மீட்டியரைட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. வானத்துலேயே வந்து அழிஞ்சு போயிடுச்சு, எர்த்தை டச் பண்ணாமல், எர்த்தெல்லாம் டச் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் எர்த்தை டச் பண்ணாமல் அழிஞ்சிருச்சுன்னா மீட்டியார்ஸ். எர்த்தை டச் பண்ணிருச்சுன்னா மீட்டியரைட்ஸ். அவ்வளோதான். புரிஞ்சில்ல டிஃப்ரென்ஸு? புரிஞ்சில்ல? ஓகே. அடுத்தது மோஷன் ஆஃப் த எர்த்து. இது வந்து நம்ம ஒன்றும் படிக்க தேவையில்ல, ஆனால் சும்மா சொல்கிறேன். ஓகேவா? மோஷன் ஆஃப் த எர்த் எப்படி இருக்குது? ஆஃப்டர்நூன் இருக்குது, ஈவினிங் இருக்குது, டே இருக்குது, நைட் இருக்குது, அந்த மாதிரி. இதெல்லாம் படிக்க தேவையில்ல, இது போர்ஷன், அவுட் ஆஃப் த போர்ஷன். ஓகேவா? அடுத்தது ஷேப், இதுவும் தேவையில்ல. ரொட்டேஷன். ஓகேவா? ரொட்டேஷன் நமக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் கிடையாது, 23 ஹவர்ஸ் 56 மினிட்ஸ். அந்த 4 நிமிஷத்துல 4 வருஷம் சேர்த்து ஒரு 1 டேவாக வந்து நம்ம லீப் இயராக கொண்டாடுறோம். ஓகேவா? 4 மினிட்ஸ் 9 செகண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து 1 லீப் இயராக வந்து கொண்டாடுறோம் அந்த 4 வருஷத்துக்கு ஒருக்கா. ஓகேவா? இது ஸ்பெரிக்கலாக தான் இருக்கும். அடுத்தது இது எதுவும் படிக்க வேண்டாம். ஓகேவா? எதுவும் படிக்க வேணும்னா இட்ஸ் நாட் ஆஸ்க்ட் இன் டிஎன்பிசி, இட்ஸ் நாட் இன் சிலபஸ் ஆஃப் டிஎன்பிசி. ஓகேவா? அடுத்தது ரெவல்யூஷனில் இம்பார்ட்டன்ட் இதுதான். அந்த இந்த கால் நாள் எங்கே ஆட் ஆகுது? இந்த 4 நிமிஷம் தான் இந்த கால் நாள், வருஷத்தோட கால் நாள். இந்த வருஷத்தோட கால் நாள் தான் ஒரு நாளாக வந்து நமக்கு கிடைக்குது ரெவல்யூஷனில். ஓகேவா? நம்ம முன்னாடியே பார்த்தோம் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் இதாகிட்டுருக்கு. ஸோ இந்த ரெவல்யூஷன்னால தான் நமக்கு என்ன ஆகுது? சீசன் சேஞ்சஸ் ஆகுது, தெரியும்ல? இந்த 4 ரெவல்யூஷன்னால தான் நமக்கு என்னது? வின்டரு, சம்மரு, ஸ்ப்ரிங்கு, ஆட்டம் 4 சீசனு இந்த ரெவல்யூஷன்னால தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இந்தியாவில் இல்லாத சீசன் எது? அப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன். அது வந்து அது மான்சூன்மா, இது சீசன் வேற, மான்சூன் வேற. ஓகேவா? அது மான்சூன்னா என்னன்னு அப்புறம் சொல்லித்தரேன். ஓகேவா? மான்சூன்ங்கிறது எர்த்துக்குள்ள உருவாகுது, சீசன்ங்கிறது வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் உருவாகுது. ஓகேவா? மான்சூன் வந்து கடல் அலைகள் மூலியமா, காத்தின் மூலியமா உருவாகுது. ஓகேவா? அடுத்தது எந்தெந்த டேயில் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த டே எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் என்ன சொல்கிறேன், அதனால தான் நம்ம ஆளுங்க வந்து February 29 ஆட் பண்ணாமல் லீப் இயர்னு கொண்டு வந்தாங்க. அப்படிலாட்டி இங்கே எல்லா டேயும் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? அதனால
நிமிஷம் இது படிக்கும்போது பார்த்துக்குவேன். எம்எஸ்பியர்னா ஒன்றும் இல்லை, இந்த இது இருக்குல்ல, இதை ரெண்டாக கட் பண்ணி மேலே இருக்கிற நார்த்தன் எம்எஸ்பியர், கீழே இருக்கிற சதர்ன் எம்எஸ்பியர், அவ்வளோதான். ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இதை அப்படியே கட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற நார்த்தன் எம்எஸ்பியர், கீழே இருக்கிற சதர்ன் எம்எஸ்பியர். இந்த உலகம் சுற்றும் போது ஒவ்வொரு எம்எஸ்பியருக்கும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சீசன். இந்த டேட் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேவா? டேட் மட்டும் அப்புறமேல் பின்னாடி பக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பக் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது, பார்த்தாலே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும், ஓகேவா? இந்த 2 நாள் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு சேஞ்சஸ் எடுக்கிறதுக்கு 2 நாள் இருக்கு இல்லையா, அதுக்குன்னா என்ன சொல்கிறாங்க? ஈக்வினாக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. This 2 days is called equinoxes. The 21st March and 23rd is called equinoxes. அதுவே வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சம்மர் சாலிடைஸ். சம்மர் சாலிடைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நாளோட பேர் 21st ஜூன் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதோட இந்த சேஞ்ச் ஆகிற பேர் வந்து சம்மர் சாலிடைஸ்ன்னு சொல்கிறாங்க. 21st மார்ச் 23rd செப்டம்பரும் சேஞ்ச் ஆகுறது வந்து ஈக்வினாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது வேற என்ன? ஒரு நிமிஷம், இது முன்னாடியே படிச்சிருக்கீங்கனால நான் ஸ்பீடாக சொல்கிறேன். இது யாருக்காவது தெரியாமல் இருக்கா? இது தெரியுமா உங்களுக்கு? இது தெரியாதா? இது கேட்குறேன். சீசன் சேஞ்ச் ஆகுறது ஒன்றும் இல்லைக்கா. சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது சம்மர், சூரியனை விட்டு தள்ளி இருந்தால் வந்து வின்டர், ஸ்ப்ரிங்கு, அவ்வளோதான். அடுத்தது இப்போ வந்து இந்த க்ளோசஸ்ட் பொசிஷனில் இருக்குல்ல, அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பெரிலியன்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் பொசிஷனில் இருந்தால் இப்போ என்ன சொல்லுவாங்க? அல்பிலியன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் 2-3 வாட்டி கேட்டிருக்கான், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? க்ளோசஸ்ட்னா என்னது? பெரிலியன். ஃபாரஸ்ட்னா என்னது? அப்பிலியன், ஓகேவா? ஆப்போசிட்டில் இங்கிலீஷில் பெருசுக்கு சின்னதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி, ஓகேவா? இந்த உலகத்தில் வந்து நம்ம எர்த்தில் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர், ஓகேவா? அந்த காம்போனன்ட்ஸ் பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு லித்தோஸ்பியர்னா என்ன? ஒரு நிமிஷம் உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன். இதுக்கு பேர் தான் லித்தோஸ்பியர். நம்ம உலகத்துக்குள்ளே, நம்ம எர்த்துக்குள்ளே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து க்ரஸ்டில் இருக்கோம், ஓகேவா? நம்ம இங்கே இருக்கோம், நம்ம க்ரஸ்டில் இருக்கோம், ஓகேவா? நம்ம உலகத்துக்கு கீழே, நம்ம பூமி கீழே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பற்றி படிக்கிறது லித்தோஸ்பியர், ஓகேவா? மேண்டில்னா என்ன, அவுட்டர் கோட்னா என்ன, இன்னர் கோட்னா என்னென்னு பின்னாடி போக போக 7th 8th 9th படிப்போம், ஓகேவா? ஜஸ்ட் லித்தோஸ்பியர்னா என்னென்னா பூமிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறது பேர் என்னது? லித்தோஸ்பியர். புரிஞ்சிச்சு இல்லையா? கடல் இருக்குது, இந்த சைடு கடல், இந்த சைடு கடல், இந்த சைடு நிலம், நிலத்துக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறது பேர் லித்தோஸ்பியர், ஓகேவா? அட்மாஸ்பியர்னு என்ன? அட்மாஸ்பியர் 5 இருக்குது, நம்ம படிச்சிருப்போம்ல. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மிசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். வானத்துக்கு மேலே அப்படின்னா நம்ம நிலத்துக்கு மேலே வானத்து வரைக்கும் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு லேயராக வந்து பிரித்தாங்க, அப்படின்னா அது பேர் என்னது? அட்மாஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர்னா ஒன்று கிடையாது, தண்ணிக்கு பேர் தான் என்னது? ஹைட்ரோஸ்பியர். தண்ணிக்கு பேர் தான் என்னது? ஹைட்ரோஸ்பியர், ஓகேவா? சரி, இதுதான், ஓகேவா? தண்ணினா ஹைட்ரோஸ்பியர், நிலத்தை பற்றி படிக்கிறதுனா லித்தோஸ்பியர், வானத்தை பற்றி படிக்கிற
அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்துடான நம்ம உயிர் வாழ்கிறோம், அது பேர் பயோஸ்பியர். தண்ணியை பற்றி படித்தா ஹைட்ரோஸ்பியர், நிலத்தை பற்றி படித்தா லித்தோஸ்பியர், வானத்தை பற்றி படித்தா அட்மாஸ்பியர், மனுஷங்க தண்ணி நிலம் ஆகாயம் எல்லாத்தையும் சேர்த்து படித்தா பயோஸ்பியர். ஓகேவா? அவ்வளோதான் இதில் இருக்குது. இதில் மேட்ராக பெருசாக எதுவும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி இது ஒரு த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் இந்தியன் ஓஷன் வந்து 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது. ஓகேவா? இது டூயினோலாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு.